எனக்கு முருகர் எப்போவுமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. நமக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி இருந்தா, மயில் எனக்கு கண்ல படும். அது எனக்கு எங்க அம்மா வீட்ல நெறைய டைம் நடந்திருக்கு. மயில் அதிகமா வராது அந்த ஏரியால. பட் ஸ்டில் எங்க வீட்ல மயில் வந்துருச்சுன்னா, எங்க அம்மா உடனே பழனி போணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்க அப்பாவும் கூட்டிட்டு போவாரு. எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிலீஃப். முருகன் கூப்பிடுறாரு அப்படின்ற மாரி நம்புவாங்க. அதே மாரி தான் எனக்கும். நான் ஏதாவது லோவா இருக்கேன், இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படின்ற மாரி இருந்தா கூட, எனக்கு மயில் கண்டிப்பா தினமுமே ஆக்சுவலி அங்க வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் ஏதாவது அந்த மாரி நெனச்சிட்டு இருக்கப்போ கண்டிப்பா மயில் பார்த்துருவேன். இத்தனைக்கும் அம்மா வீடு சுத்தி காடு தோட்டம் தான். தினம் அங்க மயில் கூட்டம் கூட்டமா குட்டி மயில் கூட நெறைய சுத்தும். ஆனா நான் என்னைக்கு லோவா இருக்கனோ அந்த அன்னைக்கு கண்டிப்பா என் கண்ல மயில் படணும். நெறைய டைம் தோகை விரிச்சுட்டுலாம் ஆடிட்டு இருக்க மாரிலாம் நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு மார்னிங்கு நான் ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக ஒரு வேலையா கிளம்பிட்டு இருந்தேன். நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன், முருகா நான் இன்னைக்கு பண்ண போறேன், எனக்கு கூட நில்லு, எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாரி நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அழகா அந்த மயில